வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும். கோவிட் பெருந்தொற்றிலிருந்து அனைவரும் விடுபட்டு நற்கதி அடைய வேண்டும். கோவிட் பெருந்தொற்று பாதித்தவர்களுக்கு உதவி செய்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. மனிதன் மதங்களை கடந்து மனிதனாக இயற்கையோடு ஒன்றி ஒருவருக்கு ஒருவர் உதவும் மனப்பான்மையுடன் ஒற்றுமையுடன் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும். நன்றி. இப்பொழுது இயற்கை சம்பந்தமாக ஒரு பொருளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். எல்லோரும் வாழ்க வளமுடன் என்ற சேனல் மூலியமாக உங்களை இப்பொழுது தொடர்பு கொள்கின்றேன். நான் கணேசன் பெரியசாமி. நன்றி, வணக்கம். அதாவது நம் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய சமையலறை கழிவுகளை எப்படி அதை நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இயற்கையாக சுத்தம் செய்வது, நேச்சுரல் கிளீனர்னு சொல்லுவாங்க. அதை செய்கிறது எப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்னொன்று, அது செய்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு இதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அதாவது நம்ம பெரும்பாலும் வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வீட்டில் கழிவு எங்கே வெளியாகுதுன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருந்து தான் ரொம்ப வெளியாகும். கிச்சனில் என்னென்ன பயன்படுத்துங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம காய்கறிகள் வெட்டுவோம். காய்கறிகள்லேருந்து அந்த வெட்டியதை குப்பை தொட்டியில் போடுவோம். அதே மாதிரி பழங்கள் சாப்பிடுவோம். பழங்கள் சாப்பிட்டா அதை தோலை நம்ம குப்பை தொட்டியில் போடுவோம். அதனால குப்பை தொட்டியில் நமக்கு கழிவுங்கிறது சமையலறை கழிவு தான் ரொம்ப கூட வரும். அந்த சமையலறை கழிவை நம்ம எப்படி ஒரு பயனுள்ள பொருளாக மாற்றுறதுங்கிற வழிமுறை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அதாவது நம்ம கிச்சனில் தவிர்க்க வேண்டிய பொருட்கள், அதாவது கிச்சன் கழிவுலேருந்து தவிர்க்க வேண்டிய சில பொருள்களை சொல்கிறேன். அது என்னென்னு நீங்கள் பார்த்துங்க. அதாவது நம்ம தவிர்க்க வேண்டிய பொருள்கள்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ் இலைய இதெல்லாம் நம்ம இந்த பயோ என்சைமில் கலக்க முடியாது. கேபேஜ், காலிஃப்ளவரு, வாழைக்காய், அதே மாதிரி வாழைக்காய் இலை, பீட்ரூட்டு, முள்ளங்கி, அப்புறம் பூண்டு, அதோட வெங்காயத்தோல் இவைகளை, அப்புறம் வெங்காயத்தோல் இவைகளை நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினா அது ஒரு வகையான துர்நாற்றம் வீசும். அந்த துர்நாற்றம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கு தடையாக இருக்கும். அதான் ஏன்னா இதை இந்த பயோ என்சைம்ங்கிறது நுண்ணுயிர்கள், நல்ல நுண்ணுயிர்கள். அதாவது ஒரு பொருளை நம்ம கருப்பு சீனியில் ஊற வச்சோம்னா அந்த பொருள் நுதித்தல், அதாவது நம்ம தயிர் எப்படி புற கட்டுறோமோ அது மாதிரி புற கட்டுற மாதிரி தான் அது நுதிச்சு நுரையா வெளியாகும் போது அந்த கேஸ் எல்லாம் வெளியான பிற்பாடு அது ஒரு ப்ரொசஸ் 30 நாளைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு போத்தலில் அந்த போட்டு மூடி வச்சு 30 நாளுக்கு வச்சுருந்தோம்னா அது 30 நாள் இந்த கேஸ் வெளியாகும். இந்த கேஸ் வெளியாகிறப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் இதை இந்த மாதிரி திறந்து மூடணும். அப்படி மூடிட்டோம்னு சொன்னால் அந்த கேஸ் வெளியாகும். 30 நாள் ஆன பிற்பாடு அந்த பொருள் ஒரு நிலையான நிலைக்கு வந்துடும். அப்போ நம்ம அதை மூடி நல்லா ஏர் டைட்டாக மூடி ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சிட்டோம்னா அது அந்த நுதித்தல் வேலையை வேகமாக செய்ய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நுதித்தல் செய்யும்போது அந்த 30 நாள், அதுக்கு பிற்பாடு ஒரு 60 நாள் அது மாதிரி செஞ்சு முடிச்சோடனே கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முது வரும். அதாவது இது ஏற்கனவே பாவக்காயில் செஞ்சது, பாவக்காயை வெட்டி போட்டு செஞ்சது பாருங்க. ஸோ இதில் மேலே இந்த மாதிரி வெள்ளையாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சது உங்களுக்கு நல்லபடியாக நடந்துருச்சுன்னு அர்த்தம். அது பச்சையாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை பயன்படுத்த முடியாது, அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதான் இதோட இது நான் இப்போ உங்களுக்கு சாதாரணமாக ஒரு செய்முறை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதாவது நான் இது கற்பூரவள்ளியில் 2 விதமாக இருக்குது. இதுதான் கற்பூரவள்ளி. ஓம கற்பூரவள்ளிங்கிறது இந்த மாதிரி கோடு இருக்காது, வெறும் இலையாக இருக்கும். இது இந்த பயன்படுத்தக்கூடிய பொருள் இது மட்டும்தான் இல்லை, நீங்கள் எந்த கிச்சன் கழிவுகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ இங்கே இருக்கிறது பொருள் இங்கே கடையில் இருக்கிற பொருள் இது ஓம கற்பூரவள்ளி இருந்ததுனால
அதாவது கற்பூரவள்ளி இருந்ததுனால நான் அதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக செய்கிறேன். கற்பூரவள்ளியில் வந்து அதாவது இது வந்து மூடி அகலமாக உள்ளது தான் வச்சுருக்கணும். ஏன்னா மூடி சின்ன மூடியாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இப்படி திறந்து மூடும்போது இந்த கேஸ் வெளியாகுதில்ல, இதில் இருக்கிற இதெல்லாம் நிறையா பொங்கி வெளியாயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி அகலமான மூடி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்ரு. அதாவது உங்களுக்கு வந்து இப்போ வந்து கொள்ள அளவு சொல்கிறேன். கொள்ள அளவுன்னா கழிவுன்னு, அதாவது கழிவுன்னு வச்சுக்கலாம். இதை நீங்கள் கழிவாகவே கணக்கு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கழிவுன்னு சொன்னோம்னா இது அதாவது பொருள் நம்ம போடக்கூடிய இந்த பாட்டிலில் போடக்கூடிய கழிவு வந்து 1 லிட்டர் தண்ணியை வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து 180 கிராம் கழிவு பயன்படுத்தணும். அந்த 1 லிட்டர் தண்ணியை வந்து நம்ம 1 லிட்டராக பயன்படுத்தக்கூடாது. அந்த 1 லிட்டருக்கு பதிலாக 600 கிராம் தண்ணியை தான் நம்ம இந்த பாட்டிலில் விட போகிறோம். ஸோ இந்த பாட்டிலில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 3 லிட்டருக்கு உள்ள அளவு தான் வச்சுருக்கேன். 3ன்னா 180 கிராம். 180 கிராம் தண்ணீர் வந்து கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கிலோ கணக்கிலே கணக்கு பண்ணிக்கலாம். 600 கிராம் கணக்கு எடுத்திங்கன்னா 1 கிலோ 800 கிராம் வந்து உங்களுக்கு இந்த நீர் வரும். இதில் வந்து கற்பூரவள்ளி இருக்குது. சர்க்கரை வந்து 60 கிராம் வந்து 1 லிட்டருக்கு வந்து 60 கிராம். அப்போ 3 லிட்டருக்கு வந்து 180 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப செய்முறை ரொம்ப சிம்பிள் தான். இதை எடுத்து வேறு ஒன்றும் இல்லை, இந்த கருச்சீனியை அப்படியே அதில் கொட்ட போகிறோம். கருச்சீனி கொட்டி நல்லா கலக்கி விட்டுற வேண்டியது. ஓகே, இந்த மாதிரி கருச்சீனியை நம்ம கலக்கின பிற்பாடு இந்த இலையை எடுத்து உள்ளே போட்டுற வேண்டியது. ஸோ இந்த இலையை போட்டுட்டு திருப்பியும் ஒருக்கா நல்லா கலக்கிற வேண்டியதான். இதை கலக்கிட்டு இப்படி நல்லா கலக்கிட்டு பிற்பாடு இதை வந்து நம்ம இது மாதிரி போட்டு மூடி நிழலில் வச்சிட்டோம்னா இது வந்து நாளைக்கு நான் என்ன செய்யலாம், இது இந்த மாதிரி சின்ன பாட்டிலாக இருக்குனால நம்ம கையில் எடுத்து இப்படி கூட குலுக்கிக்கலாம். குலுக்கிட்டு மூடியை திறந்து குளுக்கிறதுக்கு முதலே மூடியை திறந்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து குலுக்கிட்டு ஒரு மூடியை திறந்துட்டு மூடிடலாம். இப்படி செய்யும்போது அது கேஸ் நீங்கள் என்ன எடுத்தோடனே குலுக்கிட்டு மூடி திறந்தீங்கன்னா அந்த கேஸ் வெளியாகும் கூட. அதனால் நீங்கள் வந்து நல்லா இப்போ டைட்டாக மூடிட்டு வச்சிடலாம். ஓகே, இது வந்து 30 நாள் இந்த ப்ரொசஸ் ஆகி அப்புறம் வந்து நம்ம 60 நாள் வச்சுருக்கணும். இதை வந்து நம்ம இன்னும் ஷார்ட் ஃபார்மாக மாற்றணும்னு சொன்னால் ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருக்கிற என்சைமெண்ட்டை இதில் ஆட் பண்ணால் போதும். இப்போ 3 லிட்டர் தண்ணி இருக்குது. இந்த 3 லிட்டர் தண்ணிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனில் 3 ஏற்கனவே செஞ்சு வச்ச என்சைமெண்ட். இது என்ன என்சைமெண்ட் பார்த்தீங்கன்னா துளசியில் செஞ்சது. இது வந்து கற்பூரவள்ளி, இது வந்து துளசியில் செஞ்சது. பாருங்க, இந்த துளசியோட இதில் வந்து ஏற்கனவே செஞ்சுட்டு இதில் வந்து வடிகட்டி எடுத்தது. பாருங்க, 1 2 3 அவ்வளோதான். இதை கலந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 45 நாள் சேஃப் ஆகிடும். அதாவது நம்ம வந்து ஏற்கனவே நான் சொன்னது 90 நாள், இதை வந்து 45 நாளில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். 15 நாள் இந்த மாதிரி நீங்கள் திறந்து மூடுனா போதும். ஸோ இது மாதிரி 15 நாள் நீங்கள் திறந்து மூடினீங்கன்னா போதும். இது 15 நாளில் அந்த கேஸ் வெளியாகிறது குறைஞ்சிரும். அதுக்கு பிற்பாடு நீங்கள் இப்போ நல்லா ஏர் டைட்டாக மூடி நிழல் பகுதியில் வச்சுட்டா போதும். ஸோ இது வந்து மாதிரி இதான பிற்பாடு இது எப்படி நம்ம செய்யலாங்கிறத உங்களுக்கு ஒரு வழிமுறை காமிக்கும். இது ஏற்கனவே நான் செஞ்ச பாவக்காய் செஞ்சு வச்சது. இந்த பாவக்காய் செஞ்சு வச்சு என்ன செய்யணும்னா இதை வந்து நான் ஒரு ஜல்லடையில், அதாவது நீர் வடியக்கூடிய ஜல்லடையோ அல்லது துணியோ போட்டு இந்த நீரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். நீரை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து அதாவது இந்த கீழே இருக்கிறத வந்து நான் வந்து
அரைச்சி பேஸ்ட்டாக, அதாவது நல்ல டைட்டாக உள்ளதாக பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தலாம். இது எதுக்கு பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, ஏ வாஷ் டு கா வாஷ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம முடி கழுவுலேருந்து காடி கழுவுற வரைக்கும் பயன்படுத்தலாம். காடினா வாகனங்களுக்கு, எல்லா வாகனங்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாங்கிறது தான். இது என்னென்ன பயன் பார்க்கும்போது, நீங்கள் இது ஒரு மல்டி பர்பஸ்ன்னு சொல்கிறனால இதை நீங்கள் துணி துவைக்கலாம். துணி துவைச்சிட்டு அந்த தண்ணியிலேயே, அதே தண்ணியிலேயே வீடை மோப் பண்ணலாம். மோப் பண்ணிவிட்டு அதே தண்ணியை கொண்டு போய் நீங்கள் செடிக்கு, அதாவது செடிக்கும் நீங்கள் அந்த தண்ணியை விட்டீங்கன்னா அதில் உரமாகவும் பயன்படும். இன்னொன்று அதில் இருக்கிற நல்ல நுண்ணுயிர்கள் அந்த செடியில் இருக்கிற கெட்ட நுண்ணுயிர்களை விரட்டியாகவும் பயன்படும். அதாவது பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம். பூச்சி விரட்டியாகவும் நீங்கள் ஸ்ப்ரேவும் பண்ணலாம். அதுக்காக தான் நான் இதை செஞ்சுருக்கேன். இந்த பாவக்காயெல்லாம் இது உண்மையிலேயே நம்ம பிளாஸ்டிக்கில் ஏன் செய்கிறேன்னா, பிளாஸ்டிக் நமக்கு விலை குறைவாக கிடைக்கும். குறைஞ்ச விலையில் நமக்கு செய்கிறதுக்கு பிளாஸ்டிக் டப்பா பயன்படுத்தலாம். அதே வகையில் நீங்கள் கண்ணாடியும் பயன்படுத்தலாம். கண்ணாடி பயன்படுத்தினீங்கன்னா உள் பயனீடு, அதாவது இந்த மாதிரி பாவக்காயெல்லாம் உண்மையிலேயே நீங்கள் கண்ணாடியில் செஞ்சால் அந்த பாவக்காய் பேஸ்ட்டெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் கண்ணாடியில் பயன்படுத்திங்கன்னா உள் பயனீடு, அதாவது நம்ம குடிக்கிறதுக்கு, வினிகர் செய்கிறதுக்கு. இதே நான் கண்ணாடியில் செஞ்சிருந்தேன்னா இது வினிகர். ஸோ இதே பர்பஸ் தான். வினிகருக்கும் இதே பர்பஸ் தான், இது என்சைமனுக்கும் ஒரே பர்பஸ் தான். ரெண்டும் ஒன்று தான். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பெரும்பாலும் நம்ம பெரும்பாலும் எல்லோரும் என்ன செய்வாங்க, பூஜை ரூமில் பயன்படுத்தக்கூடிய பூக்கள், பூஜை ரூமில் பயன்படுத்த பூக்கள்லாம் என்ன செய்வாங்க, அதை ஆளுங்க கால் படக்கூடாது, அதனால் என்ன செய்வாங்க, கொண்டு போய் ஆற்றுல போடணும்னு சொல்லி ஆறை நம்ம அசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆறை அசுத்தப்படுத்துறோம். குறிப்பாக கோயில் உள்ளவங்களும் சரி, சொந்த வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்துகிறவங்களும் சரி, தயவு செஞ்சு அது மாதிரி செய்யாதீங்க. நீங்கள் இயற்கையை எந்த அளவுக்கு கெடுதல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம இறைவன் வழிபட்டாலும் அதில் ஒரு புண்ணியமும் கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி பூக்களை எடுத்து நீங்கள் தனியாக சேகரித்து வச்சுங்க. முடிஞ்சால் கொஞ்சம் காய வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. எனக்கு இப்போ பெரிய அளவில் ஒரு ஜக் இல்லாததுனால இப்போ கண்ணாடி குடுவையை நான் பயன்படுத்துகிறேன். இந்த பூக்களோட அளவுக்கு 7 லிட்டர் தண்ணி, அந்த 7 லிட்டர் தண்ணிக்கு உள்ள பூ தான் அங்கே இருக்குது. அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். அந்த 7 லிட்டருக்குள்ள கருப்பீனி, 7 லிட்டருக்குள்ள கருப்பீனி. இந்த மாதிரி பூக்கள்லாம் போடும்போது உங்களுக்கு பார்த்தா ரொம்ப நிறைஞ்சு போயிடும். ஏன்னா பூக்களோட வெயிட் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம போடக்கூடிய ஜக்கில் இடம் ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா இப்படி கையில் அமுத்தி விட்டால் தான் உள்ளுக்கு வரைக்கும் போகும்.
இப்போ நம்ம பூவை போட்டோம். இதுலேயே பாருங்கள் எலுமிச்சங்காய் பயன்படுத்துனதுக்கு அதையும் இதுக்குள்ளேயே போட்டுருவோம். ஏன்னா இது மாதிரி எலுமிச்சை பல வகைகள் நீங்கள் ரொம்ப பல வகையோட தோல் பழங்கள் இது மிச்சப்படுறத நீங்கள் இது மாதிரி போட்டிங்கன்னா அதில் இன்னும் அதனோட கேஸ் கூட இருக்கும். ஸோ உங்களுக்கு சுத்தம் பண்ணும்போது ரொம்ப கூடுதலாக உங்களுக்கு சுத்தம் கிடைக்கும். அதாவது எலுமிச்சந்தோல் ஆரஞ்சு பழத்தோல் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லா வகையான பழத்தோலும் பயன்படுத்தலாம். அதுதான் முக்கியம். இதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது முதல்ல நம்ம இது செஞ்சோம். இப்போ இது பூவில், அதாவது சாமந்தி பூ ரோஸ் மற்ற எல்லா பூவுமே கலந்துருக்கு. அதாவது பூஜைக்கு பயன்படுத்தி பட்ட பூ இது. ஸோ இது மாதிரி உள்ளதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா வீட்டில் உள்ள பூவை நம்ம என்ன செய்வோம், கொண்டு போய் ஆற்றுல கொண்டு போய் ஆற்றுலலாம் கொட்டக்கூடாது. இது செய்யலாம். ஸோ இதுதான் இந்த பொருள் செய்யக்கூடியது. இதுக்கும் அதே மாதிரி என்சைம் நம்ம கலக்க போகிறோம். என்சைம் விட்டோம்னு சொன்னோம்னா இது ரொம்ப விரைவாக அதனோட வேலை நடக்கும். ஓகே, அதுதான் முடிஞ்சிச்சு. இது நாளைக்கு நான் திருப்பி ஒருக்கா எல்லாம் நல்லா கலக்கி விடணும். ஏன்னா இது மட்டும் கொஞ்சம் இந்த பூக்கள்லாம் போடுறதுனால நமக்கு இதனோட கொள்ளளவு கொஞ்சம் கூட வேணும். பொதுவாகவே எந்த ஒரு நீங்கள் பொருள் செஞ்சாலும் குறைந்தபட்சம் 15%லேருந்து 25% வரைக்கும் இந்த எம்டி இருக்கும். இந்த எம்டி தான் அந்த கேஸை வெளியாக்குறதுக்கு பயனாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கண்ணாடி போட்டெல்லாம் செய்கிறதுனால இது பயன்படுத்துறதுக்கு முடியும். இருந்தாலும் நீங்கள் சாதாரணமான பயன்பாட்டுக்கு உள்ளதெல்லாம் கண்ணாடி பாட்டிலில் பயன்படுத்த வேண்டாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பயன்படுத்திங்க. நீங்கள் உள் பயனீட்டுக்கு உள்ளது, அதாவது வெடிகர் இந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் கண்ணாடி பாட்டிலில் பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே நான் கண்ணாடி பாட்டிலில் வெடிகர் நிறைய செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன். இதுதான் இதனோட பயன்பாடு. ஓகே, இதனோட பயன்பாட்டை நீங்கள் நேரடியாக பார்க்கணுன்னா இப்போ இந்த என்சைம் எண்ணெய் இருக்குல்ல, இந்த என்சைம் எண்ணெய் உங்களுக்கு அதாவது தரையை சுத்தம் பண்ணி காமிக்கிற பாருங்க. அதாவது நீங்கள் மற்ற பொருள்களை இப்போ நீங்கள் ஃப்ளோ கிளீனர் இருக்குன்னு வைங்க. ஃப்ளோ கிளீனர் நீங்கள் என்ன செய்வீங்க, நம்ம ஃப்ளோ கிளீனரை வாளியில் விட்டுட்டு அப்புறம் மோப் பண்ணி சுத்தம் பண்ணுவோம். அப்படி மோப் பண்ணி சுத்தம் பண்ணும்போது நமக்கு நீர் பயனீடு ரொம்ப கூட வரும். ஆனால் இந்த என்சைமெண்ட்டில் பண்ணும்போது நீங்கள் ஒரு தடவை எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதை அப்படியே ஒரு நல்ல ஈர மோப்பு எடுத்துகிட்டு போய் தொடச்சிட்டு வந்தாவே போதும். நீங்கள் அதை ரொம்ப நீர் போட்டு சுத்தம் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் இதில் உங்களுக்கு நுரை வராது. நீங்கள் எல்லாமே பயன்படுத்துறது நுரையை பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்க. ஆனால் நமக்கு வேணுங்கிறது அழுக்கு தான் போகணுமே தவிர நுரை இல்லை. நுரைனால நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அழுக்கு தான் மெயினாக போகணும். அழுக்கு இதில் உங்களுக்கு அழுக்கு சுத்தமாக போகும். நீங்கள் அதை முதல்ல பயன்படுத்தலாம். அதாவது ரொம்ப எண்ணெய் பசையாக உள்ளதுக்கு தான் நான் சொன்னேன்ல, இது மாதிரி அடியில் இருக்கிற அந்த திக் பல்பை அந்த எண்ணெய் பசையாக உள்ளதுக்கு, நம்ம மங்கு ஜாமான் கழுவுறதுக்கு, வாஷிங் பேஷின் கழுவுறதுக்கு, அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். இந்த என்சைம் எண்ணெய் நம்ம ஷாம்புவோ மாற்றலாம், காவாஷாவும் மாற்றலாம். ஆனால் அது காவாஷா ஷாம்புவை மாற்றணுன்னா நம்ம இந்த என்சைமில் நீர் கலந்து அதில் நீர் கலந்து பூந்திக்காயை கலக்கணும். பூந்திக்காயும் நீரையும் கலந்தோம்னா அது அது குறிப்பிட்ட நாள், அதாவது 15 நாள் வச்சுருந்தோம்னா அது நமக்கு ஷாம்புவாக மாறும். அது உங்களுக்கு நிறைத்தன்மை கிடைக்கும். அதே மாதிரி சீவக்காயும் பூந்திக்காயும் சேர்த்து செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஷாம்புங்கிறது நீங்கள் இதையே இந்த என்சைம் எண்ணெயை நீங்கள் ஷாம்புவாக பயன்படுத்தலாம். ஆனால் பூந்திக்காய் உங்களுக்கு அந்த நுரைத்தன்மை வேணுங்கிறதுக்காக பூந்திக்காய் பயன்படுத்தலாம். அதே மாதிரியும் சீவக்காயும் அழுக்க வெளியாக்கக்கூடிய தன்மை உள்ளதுனால நம்ம சீவக்காய் பயன்பாட்டு எப்பவும் உள்ளதுனால சீவக்காயும் பயன்படுத்தலாம். இதுதான் இப்போதைக்கு. நன்றி. அதாவது இந்த இயற்கை வழிமுறையை சொல்லிக் கொடுத்த பாஸ்கர் ஐயா, ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஸ்ரீகாந்த் பானு தம்பதிகளுக்கும் இந்த வேளையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். ஏன்னா நான் இந்த பொருள் செய்யறதுக்கு
எனக்கு இந்த அறிவை புகட்டிய அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள், கடமைப்பட்டிருக்கேன். நன்றி.